வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் கதாநாயகன் மற்றும் வில்லன் என நடித்து அசைத்து வருகிறார் விஜய் சேதுபதி. ரஜினி, கமல், விஜய், ஷாருக் கான், சிரஞ்சீவி ஆகிய முன்னணி நடிகர்களுக்கு வில்லனாகவும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தவர். எனினும் சமீப காலங்களில் அவர் கதாநாயகனாக நடித்து வெளியான படங்கள் பெரிதும் ரசிகர்களை கவரவில்லை. அவரது 50வது படமான மகாராஜா படத்தை குரங்கு பொம்மை படத்தை இயக்கிய நித்திலன் சாமிநாதன் இயக்கியுள்ளார். இப்படத்தில் அனுராக் காஷ்யப், மம்தா மோகன்தாஸ், நட்டி, முனிஷ்காந்த், சிங்கம்புலி பாரதிராஜா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இப்படத்திற்கு அஜனிஷ் லோக்நாத் இசையமைத்துள்ளார். மகாராஜா திரைப்படம் கடந்த வெள்ளிக்கிழமை தமிழ்நாட்டில் 450 திரையரங்குகளிலும், ஆந்திரா, தெலுங்கானாவில் 380, கேரளாவில் 165, கர்நாடகாவில் 160, வட இந்தியாவில் 60 மற்றும் வெளிநாடுகளில் 700 திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. இப்படத்தின் வெற்றி விஜய் சேதுபதிக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இந்நிலையில் மகாராஜா படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடும் விதத்தில் மகாராஜா படம் அமைந்துள்ளது. விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. முதல் நாள் உலகம் முழுவதும் சுமார் 8.25 கோடிகளை மொத்தம் வசூல் செய்த இப்படம் 2ஆம் நாளில் 9 கோடி ரூபாய் மொத்தம் வசூல் செய்து உள்ளது. 4 நாட்களில் 50 கோடி ரூபாய் மொத்த வசூலை எட்டிவிடும் என்கின்றனர் திரையரங்க உரிமையாளர்கள். அரண்மனை 4, கருடன் நல்ல வசூலை தொடர்ந்து இப்படமும் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.